ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நைக்கா பிங்க் சம்மர் சேலோட என்னோட பர்ச்சேஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. டியூ டு ரெயின் ரீசன்ஸ் ப்ராடக்ட் வந்து இன்னும் டெலிவரி ஆகலை. ஸோ ஒரு 2 பாக்ஸ் மட்டும் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நான் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு பாக்ஸில் போட்டேன். 2 பாக்ஸ் இந்த பாக்ஸும் வந்துச்சு. ஸோ 2 பாக்ஸ் ஃபுல்லாக வந்தது. நான் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு அதுலேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த வாங்கின ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு ஒரு மேக்கப் டியூட்டோரியலாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ இந்த பிங்க் பர்பிள் செல் இன்னையோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ எப்படியும் நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். 18th இந்த இது முடிஞ்சிச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்துடும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வீடியோவாக போட்டுடலான்னு பார்த்தா, பட் ப்ராடக்ட் வரல. இன்னமும் வர வேண்டியது இருக்குது, இன்னும் வரவே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் தான் காட்ட போகிறோம். ஸோ என்ன ப்ராடக்ட்னா இதுதான் நைக்காவோட பிங்க் பர்பிள் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நைக்கா பிங்க் பர்பிள் சேல்ல பிங்க் சம்மர் சேல்ல என்ன வாங்கன்றத பார்க்க போறோம். தப்பாவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து பார்த்து யூஸும் பண்ணிட்டேன் காலையிலேயே. ஸோ உங்களுக்கு நான் ஒரு டியூட்டோரியல் எடுத்தேன் அதுக்காக. ஸோ அதில் மிச்சம் இங்கே இருக்குது. நம்ம இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக நான் காட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட்லேருந்து இந்த மேக்கப் ஃபிக்சர் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்ப்ரேவை பற்றி சொல்லணுன்னா, நான் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன். பட் இதோட ஸ்மெல்லும் எதுவுமே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒரு பர்ஃப்யூம், ஒரு டியோட்ரண்ட் அடித்தா பர்ஃப்யூம் கூட சொல்ல முடியாது. ஒரு டியோட்ரண்ட் அடித்தா எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இதை ஃபேஸில் போட்டோன்னா ஒரு லைட்டாக இரிட்டேஷனும் இருக்குது. ஐ திங்க் எனக்கு தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின், நிறைய செட் ஆகாது. அதனால் எனக்கு அப்படி இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து 10க்கு நான் 5 தான் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு இதை போட்டுட்டு நான் மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இதை போட்டோன்னே என் மேக்கப் கலைய தான் ஆரம்பிச்சிச்சே தவிர்த்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இதுக்கு நான் 5 தான் கொடுப்பேன். ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டாக சேம் இன்சைட்லேருந்தே பனானா லூஸ் பவுடர் எடுத்திருந்தேன். இது ஒரு 40 கிராம் வருது. ப்ரைஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நான் நைக்கால எவ்வளோன்னு வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பவுடர் இது வந்து சூப்பர் நல்லா இருக்குது. பட் நான் இதை வந்து ஒரு டெய்லி யூஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்வேன். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்களே செல்ஃபாக ரெடி ஆகிட்டு போகிறீங்கன்னா அப்போ இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரைடல் யூஸுக்காக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி ஒன்றும் இது ஸ்டேல தண்ணி பட்டா இது கலையும். பிகாஸ் இந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கே இது வந்து கலைய தான் செஞ்சிச்சு. இன்சைட்டோட சேம் ஸ்ப்ரேவே அவங்க பிராண்டோடது. ஸோ அதனால எனக்கு வந்து இது ஓகேவா இல்லை. ஸோ தென் இந்த பவுடருக்கு வந்துட்டு பட் நான் இதுக்கு 8 தருவேன். 10க்கு 8 அவுட் ஆஃப் 8 பாயிண்ட் தருவேன். ஸோ அதுக்கப்புறமா மெபிலின்ல 36 hours மெபிலின் நியூயார்க்கோட இந்த ஜெல் லைனர் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது நான் என்னோட பிரைடல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலி ஆயிடுச்சு. ஸோ ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றி காட்டணும்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பேக்கேஜில் வருது. ஸோ இவ்வளோதான் இந்த லைனு, ஜெல் லைனர். ஸோ இதை காஜலாகவும் ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இதோட பிக்மெண்ட்டை சொல்லவே வேணாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 10க்கு நான் வந்து 15, 20 இந்த மாதிரி பாயிண்ட் கொடுப்பேன் மார்க்கு. ஸோ இதுக்கு 10க்கும் மேலே தான். ஸோ 10 out of 10. அதுக்கப்புறமா இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்கு அகைன் இன்சைட். ஏன்னா நான் ஒரு இன்சைட் 1 பிராண்ட் டியூட்டோரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த 1 பிராண்ட் டியூட்டோரியல் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சைட்லேருந்து இந்த ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த கன்சீலரை பற்றி ஆல்ரெடி தெரியும். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோட மேக்கப் டியூட்டோரியலில் போட்டிருக்கேன், ஒரு சிம்பிள் மேக்கப் டியூட்டோரியலில். பட் ஷேட் வந்து C3, C4, இது வந்து C5. பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கும் அதை விட இது டார்க் தான்.
பட் இது என்ன ஆச்சுன்னா, அந்த டுட்டோரியல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இத நான் என் ஃபேஸ்ல போட்டோன்னே, எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிரைட்டா பேய் மாரி ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் அத எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது கைஸ். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இது டார்க்கு. ஸோ நம்மளோட கரெக்ஷன் ஏரியாஸ வந்து இது கரெக்ட் பண்ணிடும் அப்படின்னு, அட்லீஸ்ட் ஈவன் அவுட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப பேய் மாரி ஆயிட்டேன். ஸோ இதுக்கு 10க்கு வந்து நான் 2 பாயிண்ட் தரேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ இதோட ஷேட் என்ன, ஆனால் இது வெளியில் இருக்க ஷேடுக்கும் நம்ம போட்டோன்னு காட்டுற லுக்குக்கும் இது ரொம்ப பேட். ஸோ பேட், வெரி பேட். எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி வந்து இது சொதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டுட்டோரியல்ல எனக்கு டக்குன்னு என்னடா பயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து 2 தான் என்னோட கிரேட். அண்ட் இந்த சீக் டிண்ட், இது வந்து சீக் டிண்டா ப்ளஷ். இது வந்து ஷேட் 2 ராஸ்பெரி ஜெலேட்டோன்றது. ஸோ இந்த ப்ளஷ் வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றி நான் காட்டுறேன். ஸோ இது வந்து இவ்வளோ பிக்மெண்ட் இந்த ஆல்ரெடி என்னோட கையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பிக்மெண்ட், இது ஆக்சுவலி லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணலாம் போல், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு நோ மேக்கப் லுக்குக்கு நம்ம போடும்போது கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் இட். அதுக்கப்புறமா இன்சைட்லேயே லிப்ஸ்டிக். ஸோ 2 லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த லிப்ஸ்டிக்கை பற்றி பேசலாம். இவரை வந்து நான் பிக் பண்ணும்போது நான் சூஸ் பண்ண ஷேடே வேறு. நான் சூஸ் பண்ணதோ ஒரு டார்க்கு ப்ரௌன் கலர் மாதிரி சூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. பட் இது அந்த ஃபோட்டோவில் பார்க்கவும் ப்ரௌனோ இல்லை ரெட்டோ இல்லை நான் இப்போ போட்டிருக்க லிப்ஸ்டிக் கலர்லையோ இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்ததோ ரொம்ப இது வந்து நியூட் காஃபின்னு இன்சைட்டில். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதை வெளியில பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். ஏன் இது இப்படி இருக்கு, அப்போ உள்ளியும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு. சேம் ஆஸ்டிஸ், அது உண்மைதான். ஸோ பாருங்க இப்படி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் கையிலையும் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். அகைனும் நான் போட்டு காட்டுறேன். இந்த கலர்ல வந்திருக்கு. இந்த கலர்ல நான் போட்டா ஒரு மாதிரி அடிக்கும். பட் இதை கரெக்டான வேல போட்டால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் பிக் பண்ணதுக்கு பதிலாக, அதாவது அவங்க காட்டினதுக்கும் இது வந்ததுக்கும் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி ஒருவேளை இது ஷேடே இப்படி தான் போல். ஸோ நான் இதுக்கு வந்து 10க்கு 8 தரேன். இது ஒன்றும் ரொம்ப இதுவாக வரல, மோசமாக வரல. இதை யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி நல்லா இல்லாமல் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதையும் போட்டு பார்த்தேன், என்னோடய லிப்ஸில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு பட்டர் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ ஐ லைக் திஸ். ஸோ இதுக்கு 8. அதுக்கப்புறமா நம்ம இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தோம். இதுவும் இன்சைட்டில் தான். ஒரே இன்சைட்டாக போகிறேன் என்ன இது பண்ணிக்காதீங்க. நான் இன்னும் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வரல. இன்கேஸ் இனிமே வந்தாலும் அதை வீடியோ போட்டால் நல்லா இருக்காது. இப்போ தான் சமைச்சு முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நான் என்ன வாங்கினேனாவது போட்டுடலாமே அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண நினச்சேன், பண்ண முடியல. அட்லீஸ்ட் நான் என்ன வாங்கினேன்றதாவது உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். இப்போது அதையும் காட்ட முடியல. ஸோ பேடு. எனக்கு இந்த ரெயின் ரீசன்ஸ்னால லேட் ஆகுது. எப்போவுமே 3 daysல வந்துடும். நான் எப்போயோ ஆர்டர் பண்ணிட்டேன், பட் வரல. நான் 11 ஒன்று ஆர்டர் பண்ணேன் அண்ட் 12 ஒன்று ஆர்டர் பண்ணேன் பேக்கு. ஸோ மொத்தமாக ஒரு 10 கேக்கு நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஒரு 2K கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ சின்ன கம்மி ப்ராடக்ட். அது நல்ல வேலை இன்சைட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு நான் ஆர்டர் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்சைட்டில் எல்லாமே ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு என்னெல்லாம் ரீஸ்டாக் பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் ஸோ இந்த லிப்ஸ்டிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் இன்சைட்லேயே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு மேட் லிப்ஸ்டிக்கு. ஷேடு வந்து 404 கொக்கோ. ஸோ 40 இல்லை 04. ஸோ இதோட பேக்கேஜ் இப்படி தான் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கை தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் கொஞ்ச நேரம் ஆக இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படி ரொம்ப ஒன்றும் ஆகலை. பட் நல்லா இருக்கு. எனக்கு லைட்டாக ஒரு மைல்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இல்லை இன்னும் ட்ரை ஆக இது வந்து லேட் ஆகும், அதாவது நல்லா மேட் ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக், ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இதுவுமே வந்து லைக் ஸ்மூத்தாக ஆல்ரெடி போட்டிருக்கேன், திருப்பி போட்டு காட்டுறேன். ஒரு மேட்டிஃபை ஃபினிஷ். அண்டு நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க, டஸ்கி டு மீடியம் ஃபேர், யார் வேணால் இது போடலாம். பட் டஸ்கி ஸ்கின்னுக்கு
சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு 10/10 கொடுக்குறேன், 10 மார்க்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பிஎஸ்சியோட கன்சீலர் வாங்கியிருந்தேன். ட்விஸ்டட் டாஃபின்ற ஷேட் வாங்கியிருந்தேன் பிஎஸ்சியோட. என்னன்னா என்கிட்ட வந்து ஒரு பிஎஸ்சி ப்ராடக்ட் கூட கிடையாது இன்ன வரைக்கும். நான் பேக்கில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் ஒய் நம்ம பண்ணக்கூடாது, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி பிஎஸ்சியில் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு சொல்லி தரும்போது மேக்கப் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை வச்சு யாருக்கும் மேக்கப்பும் போட வேணாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த கன்சீலர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் போட்டிருக்கேன். அந்த டியூட்டோரியல் வந்து மண்டே வரும், இந்த டியூட்டோரியல் நாளைக்கு வந்துடும். இப்போ அதாவது நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது இந்த பிரிக்க தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பட் சூப்பர் 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 சூப்பர். இதில் நிறைய ஷேடு இருக்குது. நான் வந்து ட்விஸ்டட் டாஃபி வாங்கியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி. ஆனால் இது எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்துச்சு என்னோட டோனுக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டேக் கவர் கன்சீலர் அப்படின்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கன்சீலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு நான் பிஎஸ்சியில் இன்ன வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு பவுடர் யூஸ் பண்ணுறேன், பவுடர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 10/10 தருவேன். ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது பிஎஸ்சிலேருந்து ப்ளீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனோ கன்சீலர் நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதில் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நானே பார்த்து வாங்கினாலும் நான் வாங்குகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் ஒன் 10/10 தான் கொடுப்பேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்கோட ஐலைனர். திருப்பி இன்சைட்டே காட்டுறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒன் பிராண்ட் டியூட்டோரியலுக்காக இந்த இன்சைட் காஸ்மெட்டிக். ஸோ இதோட இது ரொம்ப மேட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இன்சைட்லேயே எனக்கு பிடிச்சது இந்த ஒரு ஐலைனர் மட்டும்தான். நிஜமாவே இந்த லைனர் எனக்கு சூப்பராக பிடிச்சிச்சு. பட் ஸ்மெல் வைஸ் எனக்கு பிடிக்கல. ஸ்மெல் எனக்கு எப்போவுமே எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்மெல் இல்லாதது தான் பிடிக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிறது பிடிக்காது. இது வந்து இந்த நெயில் பாலிஷோட ஸ்மெல் இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. இதில் வந்து மேட் ஒன்று நான் வாங்கியிருக்கிறது மேட். இதுலேயே இந்த பலப்ளைன் கிளாஸாக வரும் பார்த்தீங்களா, அந்த லைனர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேட் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் மேட் லைனர் பிடிக்கணும் வாங்குங்க. கிளாஸியாக இருக்கிறதும் இதே மாதிரி தான் இருக்கும், சேம் டைப் கண்டெய்னரில் தான் இருக்கும். பட் நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. இன்னொன்று இது டார்க்காக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் இன்சைட்டில் வாங்கலை. மஸ்காராக்கும் இதே லைனரே அப்படியே கண்ணில் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கும் நான் 10/10 தருவேன். பட் ஸ்மெல் வைஸ் எனக்கு பிடிக்கல. அவங்க வந்துட்டு இந்த ஸ்மெல் வைஸில் இதை வந்து ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறதே வந்துட்டு இந்த ஸ்மெல்லை வந்து ப்ராடக்டில் வந்து கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அவங்க நம்மளோட இதெல்லாம். ஸோ அவ்வளோதான் நான் வாங்கின ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த ரேட்டிங் வச்சு எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் பிடிக்காமையும் வந்துச்சு. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்மெல்லுக்கெலாம் அஃபெக்ட் ஆக மாட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரொம்பவும் இந்த ப்ராடக்ட் வந்து குறை சொல்ல மாட்டேன். பட் பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை உங்கள் செல்ஃப் மேக்கப்புக்காக இது வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.